சார் வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் வந்து 5:45 எந்திரிப்பேன். என்ன சொன்ன? எங்கள் வீட்டில் இருக்கும்போது எந்திரிச்சு காலையில் 5:45 எந்திரிப்பேன். எங்கள் வீட்டில் இருக்கும்போது எந்திரிச்சு எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் வந்து டீ வச்சு தருவேன். அப்புறம் பாத்திரம் இருந்தால் பாத்திரம் கழுவும். சிரிக்கக்கூடாதுமா, சிரிக்கக்கூடாது. வீடியோ ஓடிட்டு இருக்கு, நீ சிரிச்சேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நீ சொந்தத்துலயே மாட்டி விட்டுருக்கு. சொல்லு. டீ வைப்பேன், அப்புறம் 6 மணி ஆனால் டீ வைப்பேன், அப்புறம் வாசல் கூட்டி கோலம் வாசல் கூட்டி கோலம் போடுவேன். அப்புறம் எங்கள் அம்மா அப்பா கிட்ட காலில் விழுந்து பயப்படாதா சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. எங்கள் அம்மா அப்பா காலில் சிரிக்காம எனக்கு சிரிப்பு வருது. எங்கள் அம்மா அப்பா சிரிக்கார்கள். சாப்பாடு என்ன சாப்பாடு செய்யட்டுன்னு எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டு குழம்பு தனியாக சாப்பாடு தனியாக செய்வேன். அவங்களுக்கு பிடிக்காது நான் செய்ய மாட்டேன். காய்கறியெல்லாம் வெட்டி கொடுத்து அவங்கள ஹாப்பியாக நான் வச்சுப்பேன். அப்புறம் வந்து எங்களுக்கு சண்டைங்கிறதே வராது. எங்கள் சண்டைங்கிறது இது நாள் வரைக்கும் எங்களுக்கு வந்ததே கிடையாது. சரியா? திருச்சி மாட்டி விடாது. சண்டைங்கிறதே வந்து யாருக்கு சண்டைங்கிறதே வந்தது கிடையாது. மதியானம் சாப்பாடு செஞ்சு எங்கள் அம்மா அப்பாவுக்கு சாப்பிட வச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன். இல்லைன்னா நான் அப்புறம் எங்கள் பாட்டி வீட்டுக்கு நான் போனேன். எங்கள் பாட்டிக்கு வந்து எல்லா சேவையும் நான் தான் செய்வேன். எங்கள் பாட்டி ராணி மாதிரி வந்து உட்காந்துட்டு வேலை வாங்குவோம். நான் வந்து எல்லா வேலையும் செய்வேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் ரொம்ப செல்லம். எங்கள் அம்மா வந்து என்னை திட்டவே மாட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நான் செல்லப்பில்லை. எங்கள் அப்பாவுக்கு அப்படி தான். அப்புறம் நைட் ஆச்சுன்னா டின்னர் சாப்பிட்றதுக்கு வந்து தோசை இட்லி அந்த மாதிரி வெரைட்டியாக நான் ஏதாவது ஆக்கி எங்கள் அம்மா கொடுப்பேன். எங்கள் அம்மா அப்பா கொடுப்பேன். கொடுத்துட்டு அப்புறம் நைட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பாய் சொல்லிவிட்டு நான் தூங்க போயிடுவேன். ஆமாம், இதுதான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கும்போது நான் பண்ணது. பெரியவங்களுக்குன்னா நான் மரியாதை வந்து அப்படி கொடுப்பேன். குமரேச ஒரு குடிகாரன், ஊர் சுத்துமா, ரவுடி, பொறுக்கி அப்படின்னு போட்டு கொடுத்துட்டானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. யாரையும் வந்து தவறா பேச மாட்டேன், கத்தி பேச மாட்டேன். இருக்கு. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. வீட்டுல நான் தான் சைலண்ட். கரெக்ட். ஒய் பிளாக் சேம் பிளாக் தானே. எங்க வீட்டுல இருக்கிறதுலே நான் தான் வந்து சைலண்டான கேர்ள். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கரெக்டு தானம்மா? ஓவரா யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், வாயடிக்க மாட்டேன். என்னோட வேலையும் உண்டு, நான் உண்டுன்னு இருப்பேன். கரெக்டு தானே? கிறுக்கு நாச்சிரி வாங்கி போட்டுருக்கு. ஊர்ல இருக்க கடைசிறப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுர வாங்குறீங்கடா? அப்புறம் எங்க அம்மா அப்பா பேச்ச நான் தட்ட மாட்டேன். எந்திரிக்காதன்னு சொன்னாங்கன்னா எந்திரிக்க மாட்டேன். உட்காராதன்னு சொன்னாங்கன்னா உட்கார மாட்டேன். எப்படிங்க சுளுக்கு பிடிச்சது? சும்மா தூக்குனீங்களா? சும்மா இறக்குனீங்களா? அந்த மாதிரி நான் எங்க அம்மா அப்பா பேச்ச மதிக்கிற ஒரு பொண்ணு. புரிஞ்சுதா?